ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம எங்களோட ஒன் டே ரூட்டீன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் கிருத்திக்கும் ஒன் டேயில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம், எப்போ கிருத்திக்கு நான் சொல்லித்தரேன், எப்படி சொல்லித்தரேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிருத்திக் எப்பவும் காலையில் 8 o'clock மேலே தான் எந்திரிப்பான். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ 11 o'clock ஆகுது. நாங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கோம். கிருத்திக்கு கலரிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கலரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியும் இதே ரூட்டீன் தான், இதே டைமிங்கில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளும் வேறு ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவோம், வேறு டைமிங்கும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் போட்டு கொடுத்துட்டேன் ஷேப்பு. அவன் உள்ளே கலரிங் பண்ணுறான். வாட்டர் கலர் மாதிரி யூஸ் பண்ணி அவன் கலர் பண்ணிகிட்ருக்கான். எப்போவுமே குழந்தைங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஃபீல்டில் நம்மளும் அவங்க போக்குலேயே போய் அதில் நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா அவங்க ஈஸியாக அதில் நிறையா தெரிஞ்சுக்குவாங்க, ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவாங்க, நிறையா அச்சீவ் பண்ணுவாங்க. நான் கிருத்திக் கலரிங் பண்ணும்போது நடுவில் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த இடத்துல கேப் தெரியுது, கேப் இருக்கிற இடத்துல அடிக்கணும், அப்புறம் வெளியே போகாமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டைமில் வாட்டர் கொஞ்சம் தொட்டுக்கோ, இந்த டைமில் கலர் கொஞ்சம் தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். என் கமெண்ட்டை கேட்டு அவன் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கான். அடுத்தது நாங்கள் கலரிங் முடிச்சுட்டு அடுத்து ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டோம். ஏபிசிடி எழுதுகிறோம். இது ஏ ஒரு ஆல்ஃபபெட்டும் நான் டாட்டர் லைன்ஸில் அவனுக்கு பெருசாக போட்டு கொடுத்துட்டேன். அதை அவன் ஜாயின் பண்ணி எழுதுகிறான். வெரி குட். போதும், ஒரு தடவை போட்டால் போதும். வெரி குட். ஓகே, அது சி. வெரி குட். குழந்தைங்க எழுதும் போது நீங்களும் பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க கரெக்டாக எழுதுறாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ கிருத்திக் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு முன்னாடி எப்படி போடணும்னு கேட்பான். நான் இப்போ வி எடுத்துக்கிட்டோன்னா இப்படி போட்டு இப்படி போடுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் அவன் போடுவான். இப்போ ஒரு வேளை நம்ம அவங்க பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இந்த லைன் போடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த லைன் போடுவாங்க. அந்த மாதிரி மாற்றி கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கரெக்டாக கற்றுக்குவாங்க. இது ஒரே மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க. மேலே 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 ஃபஸ்ட்டு போடு. இங்கே பாரு, நீங்கள் ஒன்றிருந்து எடுக்கணும். ஒன்றிருந்து போடு. வெரி குட், வெரி குட். ஏபிசிடியில் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புக்ஸ் பார்க்குறோம். டெய்லியும் ஒரே புக்ஸை பார்க்குறத விட ஒரு நாள் வேறு புக்ஸ் பார்த்தோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்க பார்ப்பாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த புக்ஸ்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கோம். யார் இது? வெரி குட். ஏங்க எலக்ட்ரீஷியன். எலக்ட்ரீஷியனு ஒயர்லாம் செக் பண்ணுறாங்க, கரெக்டாக கரண்ட்டு போகுதா அப்படி சொல்லி செக் பண்ணுறாங்க. லைட்டு ஃபேன்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தவங்களாம் எலக்ட்ரீஷியன் தான். இந்த சுவிட்ச் போர்ட்லாம் அன்றைக்கி கழட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எலக்ட்ரீஷியன் தான். ஸ்பூன். ஸ்பூனுக்கு ஹிந்தியில் என்ன? சமஜ். டம்ரு. அது இங்க கிட்டவா? ஹா. டொமேட்டோக்கு ஹிந்தியில் என்ன?
டமாடர், வெரி குட். அது ஹெக்ஸகன். ஹெக்ஸகனுக்கு ஹிந்தில ஷட்கோன். ஆரஞ்சு. இதெல்லாம் முடிச்சாவே டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் லஞ்சு வந்து செய்யறதுக்கு போயிடுவேன். லஞ்சு செய்ய போகிற சமயத்தில் கிருத்திக் வந்து அவனோட டாய்ஸ் வச்சு அவனே விளாண்டுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் அவன் கூட டைம்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவனே வந்து விளாடுவான். இதுக்கப்புறம் வந்து கிருத்திக் சாப்பிட்டு தூங்கிடுவான். அவன் தூங்குகிற சமயத்தில் தான் நான் வீடியோ மேக் பண்ணுவேன். கிருத்திக் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் சாமி பாட்டு கேட்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது, இல்லைன்னா பசில் சேர்த்துறது, இல்லைன்னா புக்ஸ்லேயே ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அவன் டாய்ஸ் வச்சு அவன் விளையாடுவான். சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த மாதிரி பண்ணுவான். ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் மாதிரி தான். இல்லைன்னா டிவி பார்ப்போம், சாங்ஸ் கேட்போம். அப்புறம் கிருத்திக் படிக்கிறது, அவனுக்கு நாங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து டின்னருக்கு அப்புறம் 9 to 11 அந்த டைமிங்கில் தான் நாங்கள் பண்ணுவோம். 9 to 11னா 2 hours ஃபுல்லாக படிப்போம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் நாங்கள் படிப்போம். ஏன் அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கிருத்திக்கு தூங்குறது பிடிக்காது. தூங்கலாம் அப்படின்னு சொன்னாவே அவனே வந்து பீரியாடிக் டேபிள் பார்க்கலாம், இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லைனா ஏதோ ஒன்று படிக்கலாம் அப்படின்ட்டு அவனே வந்து டாபிக் வைஸாக அவனே சொல்லுவான். நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உட்காந்து நாங்களும் அந்த டைமில் தான் எல்லாம் சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது கண்ட்ரி நேம்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது அதோட கேபிட்டல். அதுக்கடுத்தது கரன்சி நேம். கிருத்திக் சொல்லு. வெரி குட். அடுத்தது வெரி குட். இது வந்து எல்லா கண்ட்ரியோட கேபிட்டலும் கரன்சியும் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டு. இது பார்த்திங்கன்னா 5 சார்ட்ஸ் இருக்குது. 196 கண்ட்ரீஸோட கேபிட்டல் கரன்சியோட சார்ட்டு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது இல்லையா? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எப்படி சொல்லித்தரலான்னு நாங்கள் யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு நாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 5 மட்டும் எடுத்து நம்ம சூஸ் பண்ணி 5 எடுத்து அதை வந்து போர்டில் எழுதி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி 5 கண்ட்ரீஸோடது மட்டும் எழுதி வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அப்புறம் எப்போ அவங்க சாப்பிட்றாங்க, இல்லைனா குழந்தைங்களே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது அட்லீஸ்ட் நம்ம எப்படி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து 3 times ஒரு நாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு நாளைக்கு 3 times இல்லைனா 5 times அந்த மாதிரி இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அன்றைக்கி நைட்டில் பார்த்திங்கன்னா கேட்கும்போது குழந்தைங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு நாளுங்கிறது 2 days கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அது வந்து மெமரைஸ் ஆயிடுது. இதுவும் வந்து நாங்கள் லாஸ்ட் வீக்லேருந்து தான் ட்ரை பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு புது விஷயம் கிருத்திக்கு சொல்லித்தரதா இருந்தாலும் நாங்கள் 1/2 hour 1 hour அப்படின்லாம் டைம் வச்சு நாங்கள் அவனுக்கு சொல்லித்தர மாட்டோம். இது வந்து 1 minute கூட ஆகாது. நாங்கள் எப்போல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருதோ, ஒரு நாளில் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அது வந்து அப்பப்போ அவனுக்கு ரிப்பீட் பண்ணி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அவனுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து அவனுக்கே தெரியாமல் அவன் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி கேபிட்டல் சொல்லித்தரதாகட்டும், திருக்குறளுக்கு ஒரு நாள் ஒரு குறள் அந்த மாதிரி ஆகட்டும், ஹிந்தி வேர்ட்ஸ் ஆகட்டும், எது கிருத்திக்கு சொல்லித்தரதா இருந்தாலும் ஒரு 1 minuteக்குள்ளே தான் நாங்கள் எடுத்துப்போம். 1 dayல வந்து இப்போ ஃப்ளாஷ் கார்டு எப்படி 1 dayல 3 times காமிக்கிறோம், அந்த மாதிரி 1 dayல ஒரு 3 to 5 times வந்து நாங்கள் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவன் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு எப்போ எந்த ஒரு விஷயம் சொல்லித்தரதா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹிண்ட்டோட, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிண்ட்டோட சொல்லும் போது அவங்க மைண்டில் ஈஸியாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.